Hi students. So last video la நம்ம binomial nomenclature வரைக்கும் பார்த்திருந்தோம். So இப்போ நம்ம அடுத்து அந்த classification பத்தி பார்க்கலாம். Since it is nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. So எல்லா ஆர்கானிசத்தை பற்றியும் நம்ம முழுசாக படிக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். அப்போ இது நம்ம பாசிபிள் ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கணும்ல, அந்த வழிமுறை தான் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? Classification is the process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. அதாவது நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதை பேஸாக வச்சு எதுவாக இருந்தாலும் சரி அதை கன்வீனியன்ட் கேட்டகரிஸில் குரூப் பண்ண முடிகிறது தான் என்னது கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? For example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. ஸோ இந்த கேட்ஸ், டாக்ஸ், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுதில்ல. ஒரு டாகை பார்த்த உடனே இது டாக் தான், இது கேட் தான், இது இன்செக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியுதில்ல. அதுதான் சொல்கிறாங்க. The moment we use any of these terms, we associate certain characters with the organism in that group. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நாய், பூனை, பூச்சி அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறோன்னா, அதோட அவுட்டர் அப்பியரன்ஸ் அண்ட் அதோட குணாதிசயங்களை வச்சு தான் நாய், பூனை, பூச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்ல முடியுது. வாட் இமேஜ் டு யூ see when you think of a dog? இப்போது நீங்கள் நாயை பற்றி நினைக்கிறீங்க, ஒரு நாய் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன இமேஜ் உங்களுக்கு தெரியும்? நாயோட இமேஜ் தானே தெரியும். Obviously, each one of us will see dogs and not cats. நம்ம நாய் அப்படின்னு நினைக்கும் போது நாயோட உருவம் தான் தெரியும், கேட்டோட உருவம் தெரியாது. கரெக்டாக அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Now, if we were to think of Alsatians, we know what we are talking about. இப்போது நம்ம ஆல்சேஷியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆல்சேஷியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜெர்மன் ஷெஃபர்ட் இருக்குல்ல, ஒரு ப்ரீட், ஒரு நாயோட ப்ரீட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆல்சேஷியன்ஸ். யூகேல இந்த வேர்ல்டு வார் 1 and 2 அப்போது ஜெர்மன் அப்படிங்கிற வேர்டு வந்து பொலிட்டிக்கலி சென்சிட்டிவாக இருந்ததுனால அதுக்கு பதிலாக யூஸ் பண்ண வேர்டு தான் இந்த ஆல்சேஷியன்ஸ். ஓகேவா? ஆல்சேஷியன்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மன் ஷெஃபர்ட். ஸோ ஜெர்மன் ஷெஃபர்ட்னு சொன்ன உடனே நம்மளுக்கு தெரியும் அது ஒரு நாய் அப்படின்னு சொல்லி. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். Similarly, suppose we were to say mammals, you would of course think of animals with external ears and body hair. அதே மாதிரி நம்ம மேமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, மேமல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகள், மேமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னல் இயர் அண்ட் பாடி ஹேர் இருக்கிற ஒரு அனிமல் ஞாபகத்துக்கு வரும். லைக்வைஸ் இன் பிளான்ட்ஸ், இஃப் யூ ட்ரை டு டாக் ஆஃப் வீட், த பிக்சர் இன் each of our minds will be of wheat plants, not of rice or any other plant. அதே மாதிரி வீட் இருக்குல்ல, கோதுமையை பற்றி நினைக்கும்போது நம்மளுக்கு அந்த கோதுமையோட ஸ்ட்ரக்சர் தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர ரைஸோட ஸ்ட்ரக்சர் ஞாபகத்துக்கு வராது. ஹென்ஸ் ஆல் தீஸ் டாக்ஸ், கேட்ஸ், மேமல்ஸ், வீட், ரைஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எக்ஸெட்ரா ஆர் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் we use to study organisms. ஸோ இந்த டாக்ஸ், கேட்ஸ், மேமல்ஸ், வீட், ரைஸ் இது எல்லாம் நம்ம ஒரு ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டான கேட்டகரிஸாக இருக்குது. தி சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் இஸ் டாக்ஸா. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸாக பிரிக்கிறோம்ல, இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸா. Here you must recognize that taxa can indicate categories at very different levels. அதாவது taxa அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லெவல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வீட் அண்ட் ரைஸ் எடுத்துக்கலாம். வீட் ஒரு விதமான ஸ்பீஷஸ், ரைஸ் ஒரு விதமான ஸ்பீஷஸ். இதில் வீட் ஒரு டாக்ஸா, ரைஸ் ஒரு டாக்ஸா, அதாவது ஸ்பீஷஸ் லெவல் டாக்ஸா. இப்போது அடுத்தது இந்த வீட் அண்ட் ரைஸை சேர்த்து நம்ம செரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போது அது ஒரு லெவல் ஆஃப் டாக்ஸா. புரியுதா? ஸோ இதே மாதிரி மொத்த பிளான்ட்ஸையும் சேர்த்து, இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் சேர்த்து நம்ம பிளான்ட் கிங்டம், பிளான்ட்டே அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு லெவல் ஆஃப் டாக்ஸா. ஸோ இந்த மாதிரி டாக்ஸா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் லெவல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதில்ல? சிமிலர்லி அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் ஆர் ஆல் டாக்ஸா. பட் யூ நோ தட் a dog is a mammal and mammals are animals.
நான் சொன்ன மாதிரி தான். டாக் வந்து மேமல் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி மேமல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அனிமல்ஸ்னு சொல்கிறோம்ல, இதுதான் டாக்ஸா. Therefore, animals, mammals, dogs represent taxa at different levels. இப்போ புரியுதா? அவ்வளோதான், இதுதான் taxa. Hence, based on characteristics, all living organisms can be classified into different taxa. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்ம எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் டிஃப்ரெண்ட் டாக்ஸாவாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் டாக்ஸானமி. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டாக்ஸானமி நல்லா புரிஞ்சுதா? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் along with the structure of cell development process and ecological information of organisms are essential and form the basis of modern taxonomic studies. மாடர்ன் டாக்ஸானமியை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு ஆர்கானிசத்தோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது இன்சைட் த பாடி அப்பியரன்ஸ், அவுட் சைட் த பாடி அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் செல்லோட ஸ்ட்ரக்சர், அது வளர்கிற ப்ராசஸ் அண்ட் ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் அதோட என்வாயன்மெண்ட், அதுதான் வந்து ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து மாடர்ன் டாக்ஸானமிக்கை பற்றி படிக்கிறதுக்கு பேசிஸாக இருக்குது. ஓகேவா? Hence, characterization, identification, classification and nomenclature are the process that are basic to taxonomy. So, taxonomy-ஓட basic என்னது? Characterization, identification, classification and nomenclature. இந்த நாலு தான் வந்து basic to taxonomy. ஓகேவா? டாக்ஸானமியோட பேசிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். அடிக்கடி கேட்குற கொஷின், ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. டாக்ஸானமி அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த டாக்ஸானமி கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது முன்னாடி காலத்துலேருந்தே இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நாட் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லி. ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் more and more about the various kind of organisms, particularly with reference to their own use. எஸ், ஹியூமன் பீயிங்கை மாதிரி ஒரு செல்ஃபிஷ் இருக்க முடியுமா? ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் யூசஸ்க்காக வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அப்படின்றாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்றாங்க. இன் இயர்லியர் டேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நீடட் டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட், clothing and shelter. Hence, the earliest classifications were based on the uses of various organisms. ஸோ ஆரம்பகால மனிதர்கள் அவங்களோட பேசிக் நீடான ஃபுட், போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு இடம், ஸோ இதுக்கெல்லாம் சோர்ஸஸை தேட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால தான் நிறைய வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசத்தோட யூசஸை மட்டுமே பேஸாக வச்சு இயர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இருந்தது அப்படின்றாங்க. ஓகேவா? Human beings were since long not only interested in knowing more about different kind of organisms and their diversities, but also the relationships among them. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அதோட டைவர்சிட்டிஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அதுக்கிடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலையும் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்றாங்க. This branch of study was referred to as systematic. ஸோ இந்த branch of study நம்ம என்ன சொல்கிறோம்? Systematics அப்படின்னு சொல்கிறோம். The word systematics is derived from the Latin word systema. நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லா வேர்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து லட்டின் ஆரிஜினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் சிஸ்டமா அப்படிங்கிற லட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, which means systematic arrangement of organism. சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். சிஸ்டமானா என்னது? ஆர்கானிசத்தை ஒழுங்கான அமைப்பில் வந்து நம்ம வகைப்படுத்துறது தான் என்ன சொல்லுவோம்? சிஸ்டமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லின்னேயஸ் யூஸ்ட் சிஸ்டமா நேச்சுரே as the title of his publication. லின்னேயஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட பப்ளிகேஷனுக்கு சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற டைட்டிலை வச்சார். ஓகேவா? த ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் லேட்டர் என்லார்ஜ்டு இன்டு include identification, nomenclature and classification. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ஸோட நோக்கம் நாளடைவில் ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி என்லார்ஜ் ஆயிடுச்சு.
Systematics takes into account evolutionary relationships between organisms. ஸோ ஆர்கானிசத்துக்கு இடையில இருக்கிற எவோல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது பரிணாம தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இதுவுமே ஒரு முக்கிய பகுதியாக இந்த சிஸ்டமேட்டிக்ஸில் இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோதான்.